மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமொழி நெய்களால் வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிகளால் வணங்கி, 23வது பட்டத்தில் எழுந்தருளி இருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி அருளிய அருள் திரு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமுடிமைகளால் வணங்கி, அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசான தேசிகரையா திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி, அடியனுடைய வித்யா குருவாக விளங்குகின்ற தமிழாகம சால்பரிவார் மு செல்வநாதன் ஐயா மலரடிகளை மனமுடிமைகளால் வணங்கி, இந்த இனிய நேரத்திலே சோழிங்க சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற வாழ்வியல் சைவ சித்தாந்த பயிற்சி செங்கம் கிளை மையத்தில் குழுமிருக்கின்ற அடியார் பெருமக்கள், அமைப்பாளர் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் அத்துணை பேருடைய மலரடிகளையும் மனமொழிமைகளால் தனித்தனியே வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, கடந்த வகுப்புல திருவருட்பயன் என்று சொல்லப்படுகின்ற சாத்திர நூலை நாம சிந்திக்க முற்பட்டு ஒரு 5 அதிகாரங்கள் இதுவரையில சிந்தித்திருக்கின்றோம். அதாவது முதல் அதிகாரம் 13 நிலையில தொடங்கி இந்த 5வது அதிகாரம் அருள் உரு நிலை என்கிற அதிகாரம் வரைக்கும் நாம சிந்திச்சிருக்கிறோம். திருவருளே உருவெடுத்து வருவது, அதுதான் குருவாக எழுந்தருளுகின்ற நிலை என்கிற நிலையில அந்த 50 குறைப்பாக்களை நாம சிந்தித்திருக்கின்றோம். திருவருள் ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அந்த ஆன்மாவை ஆட்கொள்வதற்காக மானுட சட்டை தாண்டி வருவதும் உண்டு, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லது ஞானிகளை அதிர்ப்பித்து வருவதும் உண்டு. அது குரு 2 நிலையில சிவபெருமான் 2 நிலையில் குருவாக பக்குவமுள்ள ஆன்மாக்களை ஆட்கொள்ளுவான். இது ஆட்கொள்ளுதல் என்ற நிலை இருக்கிறது, அது திருவடி பேச்சு கொடுப்பது என்று பொருள் அல்ல. குருவாக எழுந்திருந்த உடனே திருவடி பேரு கிடைத்து விட்டது என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? குருவாக எழுந்திருந்து இந்த ஆன்மாவை முதல்ல ஆட்கொண்டு உபதேசம் செய்வான். அந்த உபதேசத்தை எந்த அளவுக்கு இந்த ஆன்மா உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பக்குவம் இருக்கிறது இல்லையா, அந்த பக்குவத்திலேயே 4 தரம் உண்டு. இந்த பக்குவ நிலையிலேயே 4 உண்டு. எந்த பக்குவ நிலையில? திருவருள் குருவாக எழுந்திருந்து ஆன்மாக்களை ஆட்கொள்ளுகின்ற நிலையிலே ஆன்மாவுடைய தத்துவம். அது திருவருள் வீழ்ச்சி சத்து நிர்வாக நிலை என்று கூட சொல்லுவது உண்டு. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். நம்ம பொதுவா புத்திக்கு சொல்லுவோம் இல்லையா, கற்பூர புத்தி, கதலி தண்டு புத்தி, அப்புறம் கரி புத்தி, வாழமட்ட புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கேயும் 4 சொல்றோம். அது நம்ம வாரியார் நிறைய சொல்றாரு. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம்.
இப்ப நாம பொருத்தி எப்படி நாம புரிந்து கொள்வதற்கு பொருத்தி பார்க்கணும்னு சொன்னா கற்பூர புத்தி தீவிரதரம், கற்பூர புத்தி தீவிரதரம் இல்லையா? கடி புத்தி தீவிரம், கதலித்தண்டு புத்தி இல்லையா? அது என்ன சொல்லலாம்? மந்தம். புரியுதா? அதுக்கப்புறம் 4 சொல்லு, என்ன சொல்லு? கற்பூர புத்தி, கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலித்தண்டு புத்தி. கதலித்தண்டு தான் வாழைத்தண்டு. அதுதான் மூடு. ஆமா, இப்படி நாம இந்த அறிவோடு பொருத்தி பார்க்கின்ற போது இந்த தீவிரதரங்கிறது அப்படி சொன்ன மாத்திரத்திலேயே பற்றிக்கொள்வது, சொன்ன மாத்திரத்திலேயே பற்றிக்கொள்வது. ஆகவே இந்த தீவிரதரம் என்பது முதிர்ந்த நிலை, மந்ததரம் என்பது தொடக்க நிலை. நாமெல்லாம் எங்க இருக்கிறோம் சொன்னா இந்த நிலையிலே இல்லை. உடனே நாம நம்மோட பொருத்தி பார்க்க கூடாது. இப்ப நாம எங்க இருக்கிறோம் சொன்னா இதெல்லாம் எங்க சொன்ன பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காக பெருமான் குருவாக எழுந்தெழுதி உபதேசம் செய்கின்ற போது இந்த ஆன்மாவுடைய நிலை, அந்த தராதர நிலை அங்க 4. அப்போ இந்த குருவாக எழுந்தெழுவதற்கு இந்த ஆன்மா பக்குவப்பட்டு இருக்கணும். நாம நமக்கெல்லாம் குரு இன்னும் எழுந்தருளல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு குரு எல்லாம் இன்னும் எழுந்தருளல. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அபர ஞானம். இதெல்லாம் என்ன ஞானம்? அபர ஞானம். இந்த அபர ஞானம் எல்லாம் அப்படி இது அபர ஞானங்கிறது தியரி, அபர ஞானங்கிறது தியரி, பரஞானங்கிறது பிராக்டிகல், அனுபவத்துக்கு போகணும் இல்லையா? இது ஆராய்ச்சி, அது அனுபவம் இல்ல. ஆய்ந்து கொண்டே இருக்கிறவருக்கு அனுபவத்துக்கு போக முடியாது. ஆகவே அப்படி இறைவன் குருவாக எழுந்தருளுவான். அதனால்தான் நம்முடைய அருளாளர்கள் மீண்டும் 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 சொல்லுகிறார்கள், நீயாக குருவை தேடிக்கொண்டு போகாதே, உனக்கு உரிய குருவை உன்னால் கண்டறிய முடியாது. உன்னுடைய பக்குவத்தை கண்டு பெருமான் வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா உன்னை ஆட்கொள்ளுவான். அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, திருவருள் வயப்பட்டு இரு. கூடுமான வரையில ஆணவ சார்பிலிருந்து நீங்குகின்ற நிலையில நீ முயற்சி எடுக்கணும், தன்முனைப்பு இல்லாமல் இருக்கணும். திரும்ப யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, புண்ணியம் செய்யறது கூட தப்பா அப்படின்னு. புண்ணியம் செய்வது தவறு இல்லை, ஆனா புண்ணியமும் பிறருக்கு ஆளாக்கும். புண்ணியம் கூட என்னாகும்? பிறவியை தரும். தொண்டு, அதுதான் தொண்டு. என்ன பண்ணணும்னா தொண்டு செய். அப்பர் பெருமான் என் கடன் பணி செய்து கிடப்பது, பணி செய்து கிடப்பது. என்ன சார் பணி செய்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் செய்கிற தன்மனைப்பு இல்லாமல், நான் செய்கின்ற தன்மனைப்பு இல்லாமல் பெருமானுக்காக, அதாவது ஏதனாகி இறைப்பணி முச்சல். இதுதான் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரமாகிய சிவஞான போதம் பேசுது. அப்போ நான் என்ற தன்முனைப்போடு செய்வது நல்ல செயலாக இருந்தால் அது புண்ணியம். அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்கும் பிறகு உண்டு. அதுவே பிறகு வேண்டாம் சொன்னா தன்முனைப்பு இல்லை. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார், இருள் சேர் இருவினையும் சேரா. இருள் சேர் இருவினையும் சேரா. அது என்ன 2 வினை? நல்வினை, தீவினை. அப்ப நல்வினை கூட இருள் சேர், இருள் எல்லாம் ஆணவம், ஆணவ சார்போடு நல்வினை செய்தாலும் கூட அது பிறவிக்கு வந்துவிடும். ஆனா இந்த 2மே வராது. யாருக்கு தெரியுமா? பொருள் சேர் பிழை புரிந்தார் மாட்டு. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை
திருவருளை சார்ந்து நிற்கக்கூடியவர்களிடத்துல இந்த இரண்டு வினைகளுக்கான தாக்கமும் இருக்காது என்று சொல்லிட்டார். அப்படின்னா என்னத்தான், இந்த இரண்டு வினைகளாக இருக்காது, அது தொண்டாக இருக்கும். அதனால தொண்டு செய்தவர்களுக்கு என்ன கிடையாது, பிறவி என்பது கிடையாது. அப்ப இந்த தொண்டு செய்கின்ற அந்த பக்குவத்தை நாம தன்முனை பற்றி செய்கின்ற நிலைக்கு வந்துவிட்டோம் சொன்னா அந்த பக்குவத்துல குருநாதன் எழுந்தருளுவான். அதனாலதான் நாம போகக்கூடாது பலமுறை சொல்றதுக்கு காரணம் சொன்னா ரொம்ப திருமுறை ரொம்ப அதிகா சொல்றாரு. அதாவது குருட்டினை நீக்கும் குருவினை அறியார். குருட்டினை நீக்கும் குருவினை அறியார். ஏன்னா நமக்கு தெரியாது குருடுங்கிறது என்ன, ஆணவ சார்பை நீக்குகின்ற அறியாமையை போக்குகின்ற குரு யார் என்று நம்மால் கண்டறிய முடியாது. அதனால அப்படி நாமா தேடி போய் குருட்டினை நீக்கா குருவினை பெற்றார், குருட்டினை நீக்கா குருவினை அறியும். என்ன ஆக தெரியுமா, குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழிவிடுமாறு. திருமலை ரொம்ப அருமையா சொல்றார். குருடும் குருட்டாட்டம் ஆடி, இதுவும் அறியாமையில் இருக்குது, அதுவும் அறியாமையில் இருக்குது. இது ஒரு குருடு, அது ஒரு குருடு. இந்த இரண்டு குருடும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடி ஏற்கனவே குருடு, அப்புறம் கண்ணை கட்டிக்கிட்டு ஆடி, அதான் குருட்டாட்டம் ஆடி எங்க போயிடும், திரும்பவும் அறியாமையாகி குழியில தான் இருக்கும். அதைத்தான் சொல்றார், குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழிவிடுமாறு. இல்லையா? அதாவது திருவருட் பயனெல்லாம் எப்படி தெரியுமா சிந்திக்கணும், அது டைம் பவுண்டும் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு குரல் கூட போகும், அல்லது ஒரு அதிகாரம் கூட போகலாம். அது திருவருள் என்ன உணர்த்துதோ அதை அப்படியே விட்டுடணும். இப்ப நான் வலிந்து அடுத்த குரலுக்கு போகிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன அவ்வளவு அற்புதமான செய்தி. அதாவது என்ன சொல்ல, கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி ஒரு குறுக தரித்த குரல். யாரு? அவையாரு திருக்குறளுக்கு எழுதியிருப்பாங்க. கடுகை துளைத்து 7 கடலை புகட்டியோ குறுக தரித்த குரல். இன்னொரு பாட்டுல அணுவை துளைத்துன்னு சொல்லி எழுதுவாங்க. கடுகாவது கண்ணுக்கு தெரியுது, அது கூட தெரியாது, அணுவை துளைத்து போட்டுனதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 1.25 அடியில எவ்வளவு செய்தி. அதை பாட்டு எழுதி எல்லாரும் எழுதிடலாம். வெண்பா எழுதுறது ரொம்ப கஷ்டம், வெண்பாவிலையும் குரல் வெண்பா எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த 1.25 வரைக்குள்ள சொல்ல அந்த செய்தி என்ன பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணும். அதனால ரொம்ப கடினம். இப்ப அந்த குரல் வெண்பாவோட இப்ப நம்ம திருவருட் பயிர் எழுதியிருக்கிறார் யாரு, நம்முடைய உமாபதி சிவம். இருக்குங்களா? இந்த கருத்தெல்லாம் அவ்வாறு போய்கிட்டே இருக்கும். சரி, இப்படி குருவாக எழுந்தருளுகின்ற நிலை 2 என்று சொன்னோம். பெருமானே மானிட சட்டை தாங்கி வருவான் இல்லையா? அப்படி வந்து ஆட்கொள்ளுகின்ற நிலை இருக்கிறது பத்தியா, அந்த இடத்துல சிவமே குரு. அது என்னது? சிவமே குரு. அதுல வடமொழியில சமஸ்கிருதத்துல அதுக்கு சம்புபட்ச குருன்னு சொல்லுவாங்க. என்ன குரு? சம்புபட்சம். சம்புன்னா சிவம்னு அர்த்தம். சம்பு என்ற சொல்லு யாரை குறிக்கும்? சிவத்தை குறிக்கும். சம்புபட்சம், பட்சம்னா பக்கம்னு அர்த்தம். சம்புபட்சம் பக்கம். அத சிவபெருமானே குருவா எழுதுன்னு அர்த்தம். இது சிவனே குரு. இது பெருமானே மானிட சட்டை தாங்கி வந்திருக்கிறான். அவன் அது யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம சாதாரண ஒரு மனிதர் போல இருப்பான், ஆனா அவன் மனிதர் கிடையாது.
அப்படி ஆட்கொண்டவர் தான் யாரு? மணிவாசகரை ஆட்கொண்ட குருநாதர். மணிவாசகரை ஆட்கொண்ட குருநாதர். அது சிவனே குரு என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாத, ஆனா பக்குவம் இருக்கிறது, தீவிரமான பக்குவம் இல்லை. அப்படிப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொள்வதற்காக பெருமான் என்ன செய்வான்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறாங்க பத்தியா, அந்த ஞானிகளை அதிப்பித்து அவர்களை நிலைக்களமாக கொண்டு அவர்களை ஆதேசித்து, நிலைக்களம் அதிப்பித்து அப்படின்னு சொன்னா ஆதேசித்துன்னு அர்த்தம். அவர்களை இப்ப தெய்வம் வருது இல்லையா, அது இப்ப ஆவேசம் சொல்றாங்க இல்லையா, ஆவேசித்துன்னு சொன்னா அவர்கள் மீது அந்த அறிவு இறங்கி, ஏற்கனவே மனிதர்களாக இருக்கிறவங்க அந்த மனிதரிடத்துல அந்த அருள் இறங்கி, திருவருள் இறங்கி குருவாக வருவது, குருவாக வருவது. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா அனுபட்ச திருமேனி, அனுபட்ச குரு. அனுபட்ச குரு அது சம்புபட்ச குரு. இது அணுன்னா உயிரின் அர்த்தம். அணு என்னது? உயிர். ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிர், ஆன்மா. அந்த ஆன்மாவை அதிப்பித்து குருவாக வருவது அனுபட்ச குரு. அது சம்புபட்ச குரு, இது அனுபட்ச குரு. இப்ப அது சிவமே குரு, அது சிவனே குரு, இது குருவே சிவம். இங்க என்னது? குருவே சிவம். குருவே சிவம் என கூறினன் நந்தி. யாரு? திருமூலர். குருவே சிவம் என கூறினன் நந்தி. அப்ப இந்த குரு